ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபைனலாக நம்மளுடைய சேனலுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். இல்லைப்பா அந்த தருது இல்லை அதனால ஒப்பே திரைக்காண்டி சும்மா இதில் வச்சுருந்தோம்ல, இது பழைய துணியில். சரி, ஒத்துக்கிறேன். இதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். அதை பற்றின வீடியோவும் எடுத்து வச்சுருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் பை பண்ணதுக்கான ரீசன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். லைக் ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ எடுக்கிறத விட. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்டை விட லைக் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குன்னு தனியாக வேறு கலரில் நான் பேக்ரவுண்ட் கிளாத் பார்த்தேன். அதாவது கிரே கலரில் எல்லாம் பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு டைமும் நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியா ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் வாங்கினேன். எனக்கு தேவையான இமேஜஸ் நான் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டிங் செட்டப் தேவை. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சன்லைட் அண்ட் எக்ஸ்ட்ராவாக அந்த ரிங் லைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய லைட்லாம் வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நல்லாவே எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீன் ஸ்க்ரீன் தனியாக நம்ம ஸ்டாண்ட் வச்சு எல்லா விஷயங்களும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரைஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இது ரூம் தான், இன்னும் ஸ்டூடியோ ஆகலை. ஒருவேளை ஸ்டூடியோவாக ஆணிச்சு இல்லைனா ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஸ்டூடியோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேணால் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் எல்லாமே இல்லாமல் லைக் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கம்ப்ளீட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஃபுல் கவர் பண்ணல. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் நான் வீடியோ எடிட்டும் பண்ணி பார்த்தேன், அது நல்லாவே இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். கைஸ், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப்புக்காக நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் இது தான். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வாங்கியிருந்தேன். நார்மலாக டோர் பக்கத்தில் நம்ம ஸ்க்ரீன் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வாங்குற அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ கடையிலேயே நியர்பை ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைக் அளவு பார்த்து அவங்க கொடுப்பாங்க. இது 10.5 ஃபீட் வந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு டைட் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுபோக துணி காய போடுற கிளிப் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு கிளிப்லாம் வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் வாங்கியிருந்தோம். ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப் மாட்டணும். லைக் கீழே வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய துணிலாம் நம்ம மாட்டுறதுக்காக. ஸோ அது எப்படி ப்ராப்பராக செட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தேன். ஆணியில் ஒன்று முனை இருக்காது. ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே ஃபிட் பண்ணி வைக்க போகிறதில்ல, எப்படியும் எடுத்தாகணும். சம்டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முனை மட்டும் நம்ம அந்த முனை இருக்காது அன்றைக்கி. ஸோ அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது. நமக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வேண்டாம்னா ஜஸ்ட் அதை எடுத்து தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் அந்த துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ கீழே படாத விதமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா லைக் வேறு ஏதாவது தேவையில்லாத டேமேஜஸ் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால. அது போக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனுடைய ஓவரால் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 × 10.5 ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த இடங்கள்லையும் க்ரீன் ஸ்க்ரீன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் க்ரோமாக்கியில் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து க்ரோமாக்கி எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணிவிட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா க்ரோமாக்கி ஆப்ஷனை கொடுத்து கலர் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பக்கவாக இருக்குது இல்லையா வீடியோ. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மார்னிங் டைத்தில் எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த குவாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ கைஸ், இதை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அஃப்கோர்ஸ் இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிளான ப்ராடக்டாக இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுக்கும்போது அதிகமான லைட்னிங் செட்டப்பில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஓரளவுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் 1 லேயரில் பார்க்கும்போது அது பேக்ரவுண்டும் ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அது
வந்து அந்த குரோமா கீ ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது பக்காவாக வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது விண்டோ வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த சன்லைட் வந்து உள்ளே வரும்போது ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது அக்யூரேட்டாக வராமல் போயிடலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் குரோமா கீ வந்து யூஸ் பண்ணும்போது லைக் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து வேறு எந்த திங்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணவும் கூடாது, வீடியோவில் வந்து ஷோ பண்ணவும் கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கைஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுடைய சேனலுக்கு இது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின இந்த கிரீன் ஸ்க்ரீன் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதை மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் ஏதாச்சும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.